அது ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு கிராமம். கிராமங்கள் பார்க்கிறதுக்கு எவ்வளவோ அழகா இருக்குமோ, வெயில் காலம் வந்துச்சுன்னா போதும் அவ்வளவும் கொடூரமா மாறிடும். வெயில் காலம் வரப்போகுதுனாலே கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பயம் வர ஆரம்பிச்சிடும். மற்ற நேரத்துல ஈரமா இருக்கிற அவங்களுடைய அந்த பூமி தான் வெயில் காலத்துல வறண்டு போயிடும். ஆறு, குளம், கிணறு எதுலையுமே தண்ணி இருக்காது, வறண்டு பூமி ஆயிடும். ஒரு நாள் பீமையா கிட்ட சந்திரையா இப்படி சொன்னான். என்ன பீமையா, என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னமோடா, வெயில் காலம் வரப்போகுதுனாலே என்னவோ பயமா இருக்கு. ஆமாண்டா, நீ சொல்றது உண்மைதான். வெயில் காலத்தை நினைச்சாலே ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. இந்த வருஷமும் நிச்சயம் வெயில் அதிகமாக தான் இருக்கும். தண்ணி எல்லாமே வத்தி போயிடும். ஏற்கனவே வீட்டில் இருந்த கிணத்து தண்ணி வத்தி போச்சு. நிலமை கொடூரமாக மாறிடுச்சு. ஆமாம் சந்திரையா, தண்ணிக்காக வர வர பெரிய போராட்டமே பண்ணுற மாதிரி இருக்கு. 2 குடம் தண்ணிக்கு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கு. அதனால வேலையெல்லாம் கெடுது. நம்ம வீட்டில் இருந்தால் பொம்பளைங்களுக்கு உதவி பண்ணலாம். இல்லைன்னா வீட்டோட நிலமை என்ன ஆகும்? பாவம், வீட்டு பொம்பளைங்க தானே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். மழையும் சரியாக பெய்யலைன்னா விளைச்சலும் வீணாக போயிடும். ஆடு மாடு எல்லாம் கஷ்டப்படும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு உண்மையிலே புரியலடா. நாம் பண்ணுறதும் தப்பு தான். பெரியவங்க எவ்வளவோ நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, மரங்களை வெட்டக்கூடாது, நட்டு வைக்கணும்னு. அதே மாதிரி குளம் குட்டை எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு. நாம் அதை பண்ணியிருக்கோமா? இப்போ அதோட அருமை என்னன்னு தெரியுது. உண்மைதான் பீமையா, மரம் அதிகமாக இருந்தால் தான் மழையும் அதிகமாக பெய்யும். இதுக்கு நாம் எதனா பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஆமாம், பேசாமல் நாம் ஒன்று பண்ணுவோம். என்ன அது? நாம் ஒரு ஜனங்க எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். குளத்தை தூர்வார சொல்லலாம். வீட்டு வாசலில் ஒரு மரத்தை நட சொல்லுவோம். அந்த மரம் வளர வளர நிழல் கொடுக்கும். அது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். நீ சொல்கிறது உண்மைதான் பீமையா. நாம் இனி சும்மா இருக்கக்கூடாது. ஒரு ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீ சொன்னது அவங்க கிட்ட சொல்லலாம். ஆனால் நாம் சொல்கிறது சரிப்பட்டு வருமா? ஒரு ஜனங்க நாம் சொல்கிறத ஏற்றுப்பாங்களா? முதல்ல நாம் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்களா பார்க்கலாம். ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்க விருப்பம். ஒருவேளை அவங்க ஒத்துக்கலைன்னா நாம் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்வோம். என்ன பீமையா, சந்திரையா, ஒரு ஜனங்க எல்லாரையும் குளத்துக்கிட்ட வர சொல்லியிருக்கீங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்காக நாம் யோசிக்கலைன்னா வேற யார் யோசிப்பாங்க? இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருடைய எண்ணங்களும் வேற வேறையாக தான் இருக்கும். ஆனால் நாம் எல்லாம் ஒரே ஊரில் தான் வாழறோம். நாம் தான் இந்த ஊரை பாதுகாக்கணும். நீங்கள் நல்ல விஷயந்தான் சொல்கிறீங்க. நம்ம ஊரை நாம தான் பாதுகாக்கணும். நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவோ அதை சொல்லுங்க. நம்ம ஊருடைய நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இந்த குளத்தை பார்த்தீங்களா? என்னைக்காவது இந்த குளத்து தண்ணி வத்தி போயிருக்கா? சொல்லப்போனால் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் குளம், ஆறு, ஏரி எல்லாத்தையும் நல்லபடியாக பாதுகாத்தாங்க. ஆனால் நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? மழை தண்ணியை சேகரிக்க கூட முடியலை. எதனா வழி இருக்கா? எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தீர்வு இருக்கும். இப்போ இதுக்கான வழி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் இந்த குளத்தை தூர்வாரணும்னா மழை பெய்யும் போது நீர் இங்கே தங்கும். அந்த தண்ணியை நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். குளத்தை தூர்வாடுறது சாதாரண வேலை இல்லை. ஆனால் நாம் ஒற்றுமையாக நின்று ஒன்றா முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் இந்த குளத்தை நம்மளால் தூர்வார முடியும். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காக நாம் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அந்த காலத்தில் மரங்கள் நிறைய இருந்ததால் தண்ணிக்கு பஞ்சம் வந்தது கிடையாது. ஆனால் நாம் இருக்கிற மரங்களையும் ஒவ்வொன்றா வெட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, வேலையை எப்போ ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்? நாம் இப்போவே வேலையை ஆரம்பிக்கலாம். சில பேர் இங்கிருந்து குளத்தை தூர்வாருங்க. சில பேர் எல்லா இடங்களையும் செடிகளை நட்டு வைங்க. சின்ன பசங்க கூட நமக்கு உதவி செஞ்சாகணும். நாம் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா நம்ம ஊர் நல்லா இருக்கும். அப்படி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து குளத்தை தூர்வாரினதுக்கு அப்புறமா மழை வந்து அந்த குளத்துல தண்ணியும் நிக்க ஆரம்பிச்சுது. அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே மறுபடியும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஊர் ஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வயல்ல நல்லபடியா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பீமையா அவனுடைய வயல்ல நின்னு இப்படி சொன்னான். இது நாம் கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச பலன். நாம் இன்னும் நிறைய மரங்களை நட்டாகணும். அப்போ தான் நம்ம பயன்பாட்டுக்கு இன்னும் நிறைய தண்ணி கிடைக்கும்.
அன்னைக்கு கிராமத்துல மறுபடியும் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாங்க. கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷங்க, பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. இனி நாம எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி மரங்களை நட்டு வைக்கணும். ஆத்தங்கரையிலையும் மரங்களை நடணும். அது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லது. நாம அதிகமாக மரங்களை நட்டாதான் அதிகமாக மழையும் கிடைக்கும். அப்படி ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து மரம் நட ஆரம்பிச்சாங்க. சில பேர் அவங்களுடைய வயல்ல மாமரம், கொய்யா மரம், பனைமரம், நாவப்பழ மரம் இப்படி எல்லாத்தையுமே நட்டாங்க. ஊஜனங்க அதை பாதுகாத்தாங்க. சில வருஷங்கள்லயே அந்த சின்ன சின்ன செடிங்க எல்லாம் பெரிய மரங்களாச்சு. ஒரு நாள் சந்திரையா பீமையா கிட்ட இப்படி சொன்னான். பீமையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாம சொன்னதை கேட்டு எல்லாரும் மரம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லாம தாண்டா இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க. இப்பதான் நாம இருக்கோம்ல, இனி நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும். அது உண்மைதான். இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா அந்த கிராமம் முழுசாவே மாறிடுச்சு. கொஞ்ச நாள்ல மழை காலமும் வந்துடுச்சு. அதனால ஊரெல்லாம் பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஆறு, குளம், கிணறெல்லாம் தண்ணி ரொம்பி போச்சு. சுத்திலும் மரங்கள் இருக்கிறதுனால நல்ல சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆடு மாடுங்களுக்கு புல்லு தண்ணி எல்லாம் கிடைச்சது. வயலெல்லாம் பச்சை பசேல்னு இருந்துச்சு. இப்படி ஊரே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நேரத்துல கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாங்க. இந்த நாள் நமக்கு ரொம்ப விசேஷமான நாள். நம்ம ஊரே பச்சை பசேல்னு மாறி இருக்கு. நம்ம ஊர் ஜனங்களுக்கு இப்போ தண்ணி பஞ்சம் எல்லாம் சுத்தமா இல்லை. இந்த மாற்றத்துக்கு நாம எல்லாரும் தான் காரணம். முதல்ல நாம கொஞ்சம் தயங்கினாலும் அதுக்கப்புறமா தைரியமா எல்லாத்தையும் செஞ்சோம். அதனால தான் நம்ம ஊர் பச்சை பசேல்னு மாறி எந்த கஷ்டமும் இப்போ இல்லை. அது உண்மைதான் பீமையா. நானும் தண்ணி பஞ்சம் வந்தப்போ இந்த ஊரை விட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு தான் இங்கே நின்னேன். இப்போ நம்ம ஊரில் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை. நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 காசு உங்களால் சம்பாதிக்கிறேன். நம்ம ஊர் எப்பவும் இப்படியே இருக்கணும்னா நாம் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு தண்ணீரை பாதுகாக்கணும். அப்போ தான் அது நம்ம எதிர்காலத்துக்கு உதவும். அவங்களும் நல்லா இருக்க முடியும். உண்மைதான். இது நாம் மட்டும் செய்ய வேண்டிய வேலை இல்லை, எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை. நம்ம பசங்களும் இது எல்லாத்தையும் நிச்சயம் கற்றுக்கணும். நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம், பெருமையாக இங்கே நிற்கிறோம். இதுக்கு காரணம் நம்ம பண்ண முயற்சி தான். ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி எல்லாத்தையும் பாதுகாத்தா நமக்கு நல்லது. ஆனால் நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். நீங்கள் பண்ண முயற்சியால் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் சொன்னதை செஞ்சோம். அதனால் இப்போ இந்த ஊரே சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு உங்கள் 2 பேருக்கும் தான் நன்றி தெரிவிக்கணும். விவசாயிங்க அவங்க வயல்ல புதுசா பயிரிட ஆரம்பிச்சாங்க. கிராமத்து ஜனங்களோட உதவியால வெயில் காலம் வந்தாலுமே விவசாயத்துக்கு தண்ணி இருந்துச்சு. அவங்க கிராமம் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறினதுனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே கடவுளுக்கு நன்றிய தெரிவிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, தண்ணியோட அருமை வெயில் காலத்துல தான் தெரியும். அதனாலதான் மழை பெய்யும்போது தண்ணிய நாம சேமிச்சு வச்சுக்கணும். அப்பதான் வெயில் காலத்துல பிரச்சனை இருக்காது, தண்ணி பஞ்சமும் வராது. ஸ்ரீரங்கபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ரமணையா தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால சமூகம் அவங்கள ரொம்ப மட்டமா தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ரமணையா மாதவையா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ரைஸ் மில்ல கூலி வேலை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள், பத்மா, இன்னைக்கும் என்னோட முதலாளி கூலி பணம் கொடுக்கல. என்னங்க இது, இப்படி இருந்தா நாம எப்படி வாழ்றது? எனக்கும் அதான் ஒன்றும் புரியலை பத்மா. பொறுமையாக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சண்டை போட்டு கேட்டேன். ஆனால் 4 பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டனே ஒழிய பணம் கிடைக்கல. என்னதாங்க நடந்துச்சு? உங்க முதலாளி ஏன் இப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? வேற என்ன, நம்ம சின்ன பொண்ணு பிறந்ததுல இருந்து நமக்கு ஆம்பளை வாரிசே இல்லைன்னு எல்லாரும் கேலி பண்ணுறாங்கல்ல, இதுவும் அந்த மாதிரி தான். நீ எதுக்கு பணம் கேட்குற? சொத்தா வாங்கி போட போற? சொத்து வாங்கி போட உனக்கு என்ன பையனா இருக்கு? பொண்ணுங்க தானே, அவங்களுக்காக எதுக்கு இவ்வளோ தவிக்கிறேன்னு கேட்குறாங்க. பொண்ணுங்களா இருந்தா என்னங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நகை நட்டு போட்டு அனுப்ப வேண்டாமா? பொண்ணுங்களை மட்டும் நாம பெக்கலையா? இந்த உலகத்துல பெண் குழந்தை கூட பொறுக்காம குழந்தைய இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் இந்த உலகத்துக்கு புரியணும் இல்லை, எப்போ யாரை எப்படி கிண்டல் பண்ணலான்னு தானே எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இத்தனை நாள் கூலி பணம் போனா போகுது. இனிமே நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன். சரிங்க,
இந்த ஊர்ல நமக்கு எதுவுமே இல்ல. அத்தைக்கு உடம்பு முடியாம போனப்போ மாமா ஊரெல்லாம் கடன் வாங்கியிருந்தாருல, அந்த கடனை அடைக்கிறதுக்கே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த சின்ன குடிசை மட்டும்தானுங்க. இந்த ஊரு நமக்கு அவமானத்தை தவிர வேற எதுவுமே கொடுத்ததில்ல. இன்னும் இருட்டாகவும் இல்ல. இப்பவே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலான்னு எனக்கு தோணுதுங்க எனக்கும் அதான் தோணுது. நாம அப்படியே பண்ணலாம் பத்மா. அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் அந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை தாண்டி வேற ஒரு ஊருக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததில்ல. அதனால இங்க இருக்கிற யாரையும் நமக்கு தெரியாது, அவங்களுக்கும் நம்மள தெரியாது. நாம ஒரு புது வாழ்க்கையை வாழலான்னு இருக்கோம். அதுக்கு இந்த ஊர் தாங்க சரியா இருக்கும். உண்மைதான் பத்மா. அங்க ஒரு பெரிய வீடு இருக்கு பாரு, அங்க போய் நாம எதனா உதவி கேட்கலாம். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெரியவர் ராஜையோட வீட்டு கதவை தட்டுனாங்க. ராஜையோட பொண்டாட்டி பார்வதி அம்மா கதவை திறந்தாங்க. யார் நீங்க? இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? வயசானவங்கன்னு கூட பார்க்காம இந்த நேரத்துல தொந்தரவு கொடுக்க வந்திருக்கீங்களே. ஆமா, நீங்க யாரு? எந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும்? காலையில வாங்க, கையெழுத்து போடுறேன். ஐயா, நாங்க இந்த ஊருக்கு புதுசு, இப்பதான் வரோம். தங்கறதுக்கு ஏதாவது இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் அங்க ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துக்கிறேன். அப்படி ரமணையா அங்க வந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னப்போ ராஜையா சரி வாங்கன்னு அவங்கள உள்ள கூப்பிட்டாரு. வயிறார அவங்களுக்கு சாப்பாடும் போட்டாங்க. ஐயோ, எதுக்குமா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? பரவாயில்லம்மா, எங்க பிள்ளைங்களுக்கும் உங்க வயசுதான். அவங்க வேலை விஷயமா பட்டணம் வெளிநாடுன்னு போயிட்டாங்க. போனதுல இருந்து இப்ப வரைக்கும் இங்க வரவே இல்லை. 2 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க. அதுவே ஒரு பொம்பளை பொண்ணு பெற்றிருந்தனா எங்க 2 பேரும் கூடவே இருந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த வயசான பாட்டி அப்படி சொன்னதை கேட்டு பத்மா அவருடைய சொந்த ஊரை விட்டு இங்க வந்ததுக்கான காரணம் என்னங்கிறத சொன்னான். அந்த காரணத்தை கேட்டு ராஜையா கொஞ்ச நேரம் யோசிச்சு ரமணையா கிட்ட இப்படி சொன்னாரு. எப்படியும் நீ ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினைப்பல்ல ரமணையா? பேசாம என் ரைஸ் மில்லையே வேலை பாரு, உனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறேன். அப்புறம் என் வீட்டிலேயே ஒரு அறை சும்மா இருக்கு, அதில் நீங்கள் தங்கிக்கோங்க. சாப்பாட்டை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத பத்மா. நீ எனக்கு வீட்டு வேலையில துணையா இரு. அப்புறம் நம்ம எல்லாருக்காகவும் நாம ஒரே சமையல் அறையில சமையல் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த பசங்க 2 பேரையும் நீங்களே படிக்க வைங்க. அப்படி ராஜையா தம்பதிகள் சொன்னதை கேட்டு ரமணையா தம்பதிகளும் அவங்க பிள்ளைங்களும் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதே கஷ்டமா இருந்த நிலைமையில இருந்தவங்களுக்கு இப்ப 3 வேளையும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுனால அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இனிமே எப்பவும் இங்கதான் இருக்க போறோம் அப்படிங்கறத நினைச்சு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில 2 பொண்ணுங்களும் எழுந்திருச்சு பார்க்கும்போது ராஜையா அவங்க அப்பாவை கழுத மாதிரி வேலை வாங்குறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏய் கௌரி, பாத்தியா அந்த தாத்தா அப்பா கிட்ட எவ்வளவு வேலை செய்ய வைக்கிறாரு? ஆமாக்கா, அப்பா நமக்காக பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பழைய முதலாளி பணம் சரியா கொடுக்கலனாலும் அப்பா கிட்ட இவ்வளவு வேலைலாம் வாங்க மாட்டாரு. நாம இங்க இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது நாம போயிடலாம். வா, அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பாவம் பத்மாவும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாம கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்னக்கா இது? அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன மனுஷங்க? கூலி பணம் கொடுத்து 3 வேளை சோறு போடுறேன்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கழுத மாதிரி வேலை பார்க்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க பார்வதி அம்மா வந்தாங்க. என்னங்கடி குட்டி பிசாசுங்களா, எழுந்துச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எழுந்துச்சா எப்படி? சீக்கிரம் போய் குளிச்சு முடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. அப்படி வயசான பாட்டி மிரட்டினதை பார்த்து பசங்க 2 பேரும் பயந்து போய் வேகமா கிளம்பி அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதும் அந்த வயசான தம்பதிகள் ரமணையாவையும் பத்மாவையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. ரமணையா, இனி நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ, இல்லைன்னா பொறுமையாக போய் அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு வாயேன். ஆனால் ஐயா, வேலை இருக்குங்களே, அதை சாயந்தரமா பண்ணிக்கோ. உன் பசங்க பார்க்கும்போது மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும், மற்ற நேரத்தில் ஓய்வெடுத்துக்கலாம். இதை உன் பசங்க கிட்ட சொல்லாத. ஏமா பத்மா, இங்க வாமா, வந்து இப்படி உக்காரு. 2 பேரும் சேர்ந்து இந்த பூ மாலைய கட்டலாம். மிச்ச வேலைய பசங்க சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா செய். அப்படி இல்லம்மா, அங்க எல்லா பாத்திரமும் கழுவ போட்டிருக்கேம்மா.
சொன்னதே செய். பசங்க இருக்கும்போது மட்டும் வேலையே செய்யி. பசங்க இல்லாதப்போ ஓய்வு எடுத்துக்கோ. அந்த வயசானவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரியலனாலும் பெரியவங்க சொல்றதுனால அவங்க 2 பேரும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் பசங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க பொண்ணுங்களா, அங்க பால் வச்சிருக்கேன். உங்க அம்மாவை தொந்தரவு கொடுக்காம நீங்களே பால் குடிச்சுக்கோங்க. பாத்தியா கௌரி, அப்பா அம்மா 2 பேரும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தா இப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் அப்பா அம்மா. இவங்க 3 வேளை சோறு போட்டு அப்பா அம்மாவை ரொம்ப தான் வேலை வாங்குறாங்க. ஆனா நம்மளால என்னக்கா பண்ண முடியும்? நாம இங்கிருந்து போனா மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்யாம இருக்க முடியும். ஆனா இங்கிருந்து போயிட்டா இந்த கூலி பணம், 3 வேளை சாப்பாடு இது கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால பயமா இருக்கு. நீ சொல்றதும் உண்மைதான் கௌரி. அதனாலதான் அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்பா கழுத சுமக்கிற அளவுக்கு சுமைய சுமக்கிறாரு. 4-5 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைய பாவம் அம்மா தனியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா நாம நல்லா படிச்சு நம்ம நல்ல வேலைக்கு போகணும்க்கா. சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியா சொல்லியிருக்க. இனிமே நாம நல்லபடியா படிக்கலாம். எல்லா வேலையிலயும் அம்மாவுக்கு உதவி செய்யலாம். அடிக்கடி மில்லுக்கு போய் அப்பாவுக்கு நாம உதவிகளை செய்யலாம். சீக்கிரமா இந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்பா அம்மாவை நாம காப்பாத்தியாகணும். அப்படி அந்த 2 பொண்ணுங்களும் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வருஷங்கள் நாட்கள் போன மாதிரி போயிடுச்சு. கௌரி தேவி 2 பேருமே அப்பா அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு வேலை, மில்லுல வேலை, இப்படி எல்லா வேலைகளையுமே கத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நல்லா படிச்சு அவங்க நல்ல மார்க்கையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அடத்தோட படிச்ச அவங்களுக்கு அவங்க படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு அரசாங்க வேலையும் கிடைச்சது. அப்பா அம்மா, நமக்கு இந்த அடிமை வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. ஆமா, எனக்கு அக்காவுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. இனிமே இப்படி மாடு மாதிரி கழுத மாதிரி உழைக்க வேண்டாம். தாத்தா பாட்டி, நீங்க எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டீங்க. எங்க அப்பா கேட்டதை விட அதிகமா பணம் கொடுத்தீங்க. ஆனா எங்க அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வச்சீங்க. நீங்க நல்லவங்க தான், ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப கெட்டவங்க. அந்த பசங்க அப்படி சொன்னது கேட்டு ராஜையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய வேலை கொடுத்தோம். நீங்க பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் நாங்க ஓய்வும் கொடுத்தோம். கவலைப்படாதீங்க. பாத்தியா பத்மாவும் பிள்ளைங்க கிட்ட வந்த மாற்றத்தை? அவங்க இப்படி நல்லபடியா மாறணுங்கிறதுக்காக தான் அவங்க கண்ணு முன்னாடி உங்களை நாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினோம். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. எங்களை பெத்த பிள்ளைங்களா தான் பார்த்தீங்க. லீவு நாளில் ஊருக்கு வந்த உங்க பசங்க கூட எங்களை வேலைக்காரங்களா பார்க்காம கூட பிறந்தவங்களா பார்த்தாங்க. என் பொண்ணுங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறனோ? பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா படுற கஷ்டம் தெரியணும். அப்பதான் அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க. இனி உங்க பொண்ணுங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எங்களை பார்த்துட்டு போங்க. அப்படி அந்த வயதான தம்பதிகள் ரமணையாவோட குடும்பத்தை அங்கிருந்து அனுப்புனாங்க.